ஹாய் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வருக. இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான கதைகளை கேட்க நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவருடைய பெயர் சந்தோஷ். இவர் ஒரு ஆட்டோ டிரைவராய் இருக்கிறார். சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி அதிலிருந்து வரும் வருமானத்தால்தான் தன்னுடைய வீட்டை பல வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கிறார். இவருடைய அம்மா 4 வருடத்துக்கு முன்னாடி மறைந்துட்டாங்க. ஒரே ஒரு சிறிய அண்ணன் மகள்தான் இவருக்கு பாசத்தோட சேர்ந்திருக்கிறாங்க. அப்பா சந்தோஷ் சிறுவயதிலேயே இல்லாமல் போனார். அந்த நாள் முதல் சந்தோஷ் தன்னால முடிந்தவரை தன்னையும் அண்ணன் மகளையும் பார்த்துக்கிட்டே வந்தார். சந்தோஷ் அண்ணன் மகளுக்கு சமீபத்தில்தான் திருமணம் செய்து வைத்தார். பெரிய செலவு இல்லாமல் இருந்தாலும் பாசத்தாலே கல்யாணத்தை அழகா முடிச்சிட்டார். அவர் மனசுல நான் பெரிய பணக்காரன் இல்லை. ஆனா பாசத்துல நான் எப்பவுமே பிரம்மாண்டம்னு நம்பிக்கையாய் இருந்தார். இவருக்கு அந்த ஆட்டோதான் கடவுள் மாதிரி. காலையில எழுந்ததும் சாமியையும் பார்க்கலனாலும் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணிதான் ஆள் ஆரம்பிப்பார். என் வாழ்க்கையையே நடத்தி வைக்கும் என் ஆட்டோவுக்கே என் உயிர் சொல்லுவார். எப்போதுமே சுத்தமா ஆட்டோவை கவனிப்பார். பொதுவா ஒரு நாளைக்கு 20க்கும் மேலான சவாரி கிடைக்கும். அப்படி நல்ல வேலை நடந்தா சந்தோஷ் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஆனா அந்த நாள் மட்டும் சற்று வித்தியாசமாய் இருந்தது. ஒரு சவாரியும் கிடைக்கல. இருக்கிற இடத்திலேயே அரை மணி நேரம் காத்திருந்தார். சவாரி வராததால் சற்று மனசு குழம்பி விட்டது. ஏதோ இன்று என் அதிர்ஷ்டம் சரியா இல்லை போல. கடவுளே, உன்னை எப்போனும் நன்றி சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். ஆனா இப்ப கொஞ்சம் உதவி பண்ணு. 4 சவாரி கொடுத்து என்னால் போக உதவி பண்ணுன்னு பிரார்த்தனை செய்தார். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு தன் மொபைலில் பக்தி பாடல்கள் ஒழிக்க விட்டார். அந்த இசையோட நிம்மதியா ஆட்டோவுக்குள் உட்கார்ந்து அந்த நாளின் துவக்கத்துக்காக காத்திருந்தார். அப்போ திடீர்னு ஒரு அம்மா வந்து, மகனே, இந்த முகத்தில இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு என்னை விட்டுடலாமான்னு கேட்டாங்க. உடனே சந்தோஷ் மனசுக்குள் பரவாயில்லை கடவுளே, நீயே எனக்கு ஒரு சவாரி அனுப்பிட்டேன்னு நினைச்சார். அவர் அந்த அம்மாவை ஆட்டோல ஏற்றி மருத்துவமனைக்கு எத்திச்சு வைத்துவிட்டு திரும்ப வரும்போது இவருடைய அண்ணன் மகன் கீர்த்தி போன் பண்ணினாங்க. கொஞ்சம் பேசிவிட்டு போன் வச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆட்டோ மீண்டும் ஸ்டார்ட் பண்ணியதும் ஒரு பெண் அழுது முகத்தோட ஓடி வந்தா. அவள் பெயர் அனிதா. அவள் உடனே ஆட்டோவுக்குள் ஏறிவிட்டு, அண்ணா, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு பின்னாடி 2 பேர் துரத்திட்டு வராங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சீட்டு கடையில் சாய்ந்துகிட்டாங்க. சந்தோஷ் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவளோ சால்வையை தலையில போட்டுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல 2 ஆண்கள் ஓடி வந்தாங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு ஓடிச்சு வந்துச்சான்னு கேட்டாங்க. சந்தோஷ் சற்றும் தயங்காம, இல்லப்பா, இங்க யாரும் வரலன்னு சொன்னார். அந்த ஆண்கள் போனதும் சந்தோஷ் ஆட்டோவை சற்று தள்ளி நிறுத்தி அந்த பெண்ணை எழுப்பி பார்த்தார். அவள் முழுக்க வியர்வையால் நிறைந்திருந்தாள். ஐயோ கடவுளே, இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கவலையோட நீர் தெளிச்சு எழுப்பினார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண் மெதுவா கண் திறந்து பார்த்தாள். சந்தோஷ் கேட்டார், மகளே, யாரு நீ, என்ன ஆச்சு, எதனால இப்படி சிரமமா இருக்கா? அவள் மெதுவா சொன்னாள், என் பேரு அனிதா, என்னை 2 பேர் துரத்திட்டு வராங்க, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒருத்தரை நம்பி லவ் மேரேஜ் பண்ணேன். ஆனா அவன் கள்ள காதல் வச்சு சில பசங்களோட சேர்ந்தே என்னை ஏமாத்திட்டான். அங்கிருந்து தப்பிச்சு வரேன். கடவுள்தான் உங்களை அனுப்பியிருக்கார். நான் இப்ப ரொம்ப பசிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாள். அவளது குரலில் பயமும் துயரமும் கலந்திருந்தது. சந்தோஷ் அவளை பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாயிருந்தார். பிறகு, பரவாயில்லைமா, நீ பயப்படாத, இப்போ நாம சாப்பாடு வாங்கலாம். பிறகு உனக்காக ஒரு வழி கண்டுபிடிப்போன்னு சொன்னார். சந்தோஷ் உடனே ஆட்டோவை ஓரமாக நிறுத்தி ஒரு சிறிய டீ கடைக்கு போய் சாப்பாடு, தண்ணீர், பிஸ்கட் வாங்கி வந்தார். உம்மா, இதை சாப்பிடு, கொஞ்சம் நிம்மதி அடை என்று சொன்னார். அனிதா மெதுவா சாப்பிட்டு முடிச்சாள்.
அவள் முகத்துல கொஞ்சம் அமைதி திரும்பி வந்தது. சந்தோஷ் மெதுவா கேட்டார். சரிம்மா, இப்ப நீ எங்க போறேன்னு முடிவு பண்ணி இருக்கியா? நான் உன்னை எங்காவது விட்டு விடலாமே. அதுக்கு அனிதா கண்ணீர் துடைத்துக்கிட்டு, எனக்கு போக இடமே இல்லைன்னா நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. எனக்கு யாரும் இல்லை, உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, உங்களை விட்டா எனக்கு வேற அடைக்கலம் கிடையாதுன்னு சொன்னாள். அது கேட்டும் சந்தோஷ் அதிர்ச்சியாகே, ஐயோ, இது என்ன பிரச்சனைமா? நான் உனக்கு பசிச்சதுனா சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஆனா நீ இப்போ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்ற, இது கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா என கேட்டார். அவள் மெதுவா சொன்னாள், அண்ணா, நான் வேலைக்காரியாக இருந்துக்கிறேன். நீங்க விரும்பினா உங்க வீட்டுல எந்த வேலையாயினும் பண்ணிக்கிறேன். 3 நேரம் சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நான் பிச்சை எடுத்தாலும் இதுக்கு மேல் அவமானமா போயிடுவேன். அதனாலதான் கேட்டேன், உங்களால முடியாதா? விட்டுட்டா பரவாயில்லை, ஆனா தள்ளி அனுப்பாதீங்கன்னா போதும் என கதறினாள். சந்தோஷ் மனசுக்குள் குழப்பமாய் இருந்தார். இப்போ என்ன பண்ணுறது? இந்த பெண்ணை வெளியே விட்டா ஆபத்து வரும்னு சொல்றா, ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் இதே ஆபத்து வேற மாதிரி வரும்னு யோசிக்க தொடங்கினார். அவருடைய உள்ளம் ஒரு பக்கம் இரக்கத்தாலும் இன்னொரு பக்கம் பயத்தாலும் கலங்கி போயிருந்தது. பாவம், இவ்வளவு நேரம் இவ்வள கஷ்டம் சொல்லிட்டு இருக்கா, சரி என்று மட்டும் தங்க விட்டறேன். நாளைக்கு காலை பேசிக்கிட்டு எங்காவது பாதுகாப்பா அனுப்பிடலாம்னு சந்தோஷ் மனசுக்குள் குடிவு பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் அனிதாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனார். அந்த வீடு ஒரு சின்ன சைஸ் 2 ரூம் வீட்டுதான். ஒரு ஹால், ஒரு சிறிய படுக்கை அறை. சந்தோஷ் தனியா இருப்பவர் என்பதால வீடு எப்போதும் சற்று அவிழ்ந்தபடியே இருக்கும். சாமான்கள் சிதறி தூசி படிந்த மேஜை, பாதி திறந்த ஜன்னல், அவ்வளவுதான். அந்த வீணை கண்டு அனிதா சொல்லிவிட்டாள், ஐயோ, இதுலதானே நீங்க இருக்கீங்க, கடவுளே, இங்க எப்படி தங்கினீங்க? கொஞ்சம் பேரம் தாருங்க, நான் இதை சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே துடைப்பும் துணியும் எடுத்து வேலைக்கு இறங்கிட்டாள். சந்தோஷ் அதிர்ச்சியோட பார்த்தார். அட பாவமே, வந்த உடனே வீட்டு வேலைக்கு இறங்கிட்டாலே, நீ சற்று ஓய்வெடுக்கலாமா? நான் சுத்தம் பண்றேன்னு சொல்லியும் பயனில்லை. அனிதா ஒரு புன்னகையோட, இது எனக்கு பழக்கம்தான் அண்ணா, ஒரு பெண் இருக்கு இடம் சுத்தமாயிருக்கணும். இல்லைன்னா மனசு அமைதியா இருக்காதுன்னு சொன்னாள். 2 மணி நேரத்துக்குள் வீடு மின்னினது போல மாறிவிட்டது. சந்தோஷ் நிம்மதியா மூச்சு விட்டார். அந்தி நேரம் ஆகிவிட்டதால் அவர் வெளியே போய் சாப்பாடு வாங்கி வந்து அனிதாவிடம் கொடுத்தார். இருவரும் அமைதியா சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்த பிறகு சந்தோஷ் மெதுவா கேட்டார். சரிமா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடிச்சு வரணும்னு நேர்ந்தது? அனிதா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன் அண்ணா, எங்க வீட்ல ஒத்துக்கல. அதனால அவனை நம்பி ஓடிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில அவன் நல்லாதான் இருந்தான். 2-3 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டான். தேவையெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனா பிறகு மாற ஆரம்பிச்சான். அவன் அம்மா அப்பா வீட்டுக்கே என்னை அழைக்கலை. தனியா ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டி இருந்தான். அங்கதான் என் வாழ்க்கை மெதுவா நரகமா மாறச் சொன்ன குரல் நடுங்கியபடி சொன்னாள். அனிதா அடுத்ததாக சொல்ல ஆரம்பிச்சாள். அப்புறம் அவனுக்கு மது குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. ஆரம்பத்தில வெளியில்தான் குடித்து வந்தான். ஆனா பிறகு வீட்டிலேயே குடிக்க ஆரம்பிச்சான். அவனோட நண்பர்களையும் வீட்டுக்கு கூட்டி வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ முடியாத அளவுக்கு என்னை அவமானப்படுத்த ஆரம்பிச்சான். சந்தோஷ் அமைதியா கேட்டுக் கொண்டிருந்தார். அனிதா தன் குரலை அடக்க முடியாமல் தொடர்ந்தாள். ஒரு நாள் நான் தட்டி கேட்டேன், இப்படி வீட்டுல குடிக்காதீங்க, இது நம்ம வாழ்க்கையே கெடுக்கும்னு. ஆனா அவன் அதுக்கே கோபமாய் என்னை அடிக்க ஆரம்பிச்சான். பிறகு அவனோட நண்பர்களிடம் கூட என்னை பற்றி பேசி தவறான முயற்சி செய்ய சொல்லிட்டான். அவள் கண்ணீருடன் சொன்னாள், அந்த நாள் இரவு அவன் மதுவில் மயங்கிய போது நான் தப்பி வெளியே ஓடினேன். 2 பசங்க என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க. உயிர் போகும்
நேரத்தில்தான் நான் தப்பிச்சு உங்க ஆட்டோவில ஏறினேன். நீங்க இல்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அண்ணா. இதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல எந்த வார்த்தையும் போதாதுன்னு அவள் சொன்னாள். சந்தோஷ் மனசுக்குள் ஒரு ஆழ்ந்த நிம்மதி, அதே சமயம் ஒரு பயம். அவர் மெதுவா சொன்னார், பரவால்ல லமா, நீ இப்போ பாதுகாப்பா இருக்கிறது போதும்னு நினைச்சுக்கோ. ஆனா ஒரு விஷயம், நான் தனியா இருக்கிறவன். என் தெருவுல இதை கேட்டா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொன்னா எனக்கு கெட்ட பேர் வந்துரும். இத்தனை வருடம் நல்ல பெயர் சேர்த்திருக்கேன். ஒரு நிமிஷத்தில் அதை கெடுக்க விரும்பல. அவர் குரலில் குழப்பமும் நேர்மையும் கலந்திருந்தது. அவர் தொடர்ந்தார், ஆனா அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்கன்னு தான் எனக்கு பிரச்சனை. நான் உங்களை வெளியே தள்ளிட்டு விட முடியாது. ஆனா இதை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணுமான்னு சொன்னார். அனிதா தலையை சைத்து கொண்டு, நீங்க சொல்ற மாதிரிதான் அண்ணா, யாருக்கும் தெரியாமல் நான் அமைதியா இருப்பேன்னு சொன்னாள். அவர்களுக்குள் ஒரு அமைதி நிலவியது. அந்த அமைதியிலே நம்பிக்கை, ஒரு புதிய தொடக்கத்தின் நிழலும் கலந்திருந்தது. அவளான் உடனே கேட்கிட்டாள், அப்போ இப்ப என்ன, நீ எனக்கு கல்யாணம் பண்ண போகிறதா என்று ஆச்சரியமா கேட்டாள். சந்தோஷம் மதி காத்து, ஆமாமா, நீயோக்கு நானும் நல்லா பேசி பழகின, உன் மனசு பிடிச்சிடுச்சுன்னு தோன்றினாதான் இந்த முடிவு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொஞ்சம் அசகத்தோட சொன்னான். அனிதா சற்று பயந்தபடி சொல்லிவிட்டாள், ஆனா எப்படியோ பயமே இருக்கு. எவ்வளவுக்கு ஒருவரை பற்றியும் நல்லா அறியாமல் மட்டும் எந்தையர் வாழ்க்கையை ஒருவங்கனுக்கே அர்ப்பணிக்கலாமா? இது தவறே ஆகாமா? சந்தோஷ் அதை கேட்டு மெதுவா பதிலளித்தான், நீ பேசுறது சரிதான். ஆனால் நீயும் நினைச்சு பார, பொறுமை காட்டி வீட்டு பணிகளையும் செய்யலாம். உனக்கு என்ன வரதாரை இல்லைனா நீ உங்களை வீட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கலாம். என்னிடம் ஒரு சிறிய சகோதரி இருக்காங்க, அவளை பாராட்டி வந்தேவன். அனிதா அழுகையோடும் சுமந்து விட்டாள். நான் எப்பொழுதும் தனிமையில்தான் வளர்ந்தேன். என் தந்தை சின்ன வயதிலே மறைந்துட்டார். அம்மாவும் சில வருடங்களுக்கு முந்தானே இறந்து போச்சு. என்னோட அக்கா சமீபம் தானே கல்யாணம் பண்ணிட்டு விட்டார். அதற்கு பின் நான் தனியாகவே தாக்குற சமயம்தான். சந்தோஷ் சின்ன சிரி போடவா பின் சென்று சொன்னான். சரிமானலை இப்படித்தான் இருக்கா என்று தெரிஞ்சிட்டது. இங்க இருக்கா பிரிட்ஜ், கிச்சன் எல்லாமே எக்ஸ்ட்ரா சாமான்களோடு எடுக்க வேண்டியது எதுவும் அங்கு இருக்காது. கொஞ்சம் பொருட்கள் கொஞ்சம் சேர்த்து எடுப்போம். நான் மாவு வாங்கி கொஞ்சம் தோசை கதாடி பண்ணி சாப்பிடுவோம். இல்லன்னா கடையிலேயே சாப்பிட்டு நீயும் ஓய்வெடுத்து நாளைக்கு வேலைத்திட்டம் பற்றி சீராகே யோசிப்போம்னு சொல்லி மகிழ்ச்சி காட்டினான். அப்படியே என் வாழ்க்கைதான் போயிட்டு இருக்கும்னு லலிதா கரைந்து போயார். நின்னையோடு இதுவரை வந்துட்டேன். இன்னும் ஒரு மனிதன் கூட என்னோட மீது எதிர்மறை கருத்து சொல்லிட்டா என் வாழ்க்கையே நைவுண்டாகிடும். அப்படி லலிதா அருந்தினாள். முருகன் உடனே கவலைப்பட்டு, இங்க இருக்கிற தெருவுல எல்லாருமே தப்பா பேசுவாங்க. அதனாலதான் இப்பதான் நீ தூங்குவதற்கு முன்னாடி நான் உன்னை வேகமா அனுப்பிட விரும்புறேன்னு சொன்னான். ஆனால் லலிதா மனசு கூர்ந்து கண்ணெருத்தி கேட்டாள், இனிமேல் நான் எங்கும் போக மாட்டேன். என்னை ஏற்றுங்கண்ணா ஏற்றுங்க, ஏற்ற மாட்டீங்கன்னா அது உங்கதான் தீர்வு, அப்படி சொன்னாள். அது பின்னர் முருகன் அவளை குழந்தை போல அன்பாய் கட்டி தன் வாகனத்தில் ஏற்றி கிளம்பி வைத்தான். ஒருமுறை வேலை முடிந்து வீடு திரும்பிய போது லலிதா வீட்டை சுத்தம் செய்து ஒழுங்காக விட்டிருந்தாள். அடுக்கு மாடியில் இருந்த வீடு மயில்கொடி போல் ஒழுந்தது. முருகனுக்கு வந்தவுடன் மனம் கலவர்கள் வீடு ஒரு கோயிலைப் போல மங்களகரமாக இருப்பது அவரை ஆச்சரியப்படுத்தியது. முருகன் நிகழ்ந்து பார்த்தான். நீ என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு கவனம் காட்டுவதுன்னு நினைக்கவே படியிலே அன்று அவன் நன்றி கூறினார். அந்த வீட்டில் இருந்த பெண்களின் பரிபாலனத்தாலேயே வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செழுமை இருப்பதெல்லாம் தெளிவாக தெரிந்தது. சந்தோஷ் மனசுக்குள் யோசிச்சார், அவளே வீட்டை இவ்வளவு அழகா பராமரிச்சிருக்கா, இதற்காக ஒரு வார்த்தை சொல்லணும் போல இருக்கு. ஆனா இப்ப சொல்லிட்டா அவளுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு வரலாம்னு நினைச்சு அமைதியா சாப்பாட்டை முடிச்சு அப்படியே தன் அறைக்கு போயிட்டார். அவருக்கே தோன்ற ஆரம்பிச்சது,
அனிதா நம்ம மேல கொஞ்சம் பாசத்தோட பார்வை வச்சிருக்கா போல. நானும் அதிகமா பேசினா அவளுக்கு தவறான நம்பிக்கை வந்துரும்னு நினைச்சு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டார். அடுத்த நாள் மாலை அனிதா சாப்பாடு செய்து வச்சிருந்தா. சந்தோஷ் வீட்டுக்குள் வந்த உடனே அண்ணா இப்போ சாப்பிடுங்கன்னு அன்போடு சொன்னாள். அவளோட நெஞ்சார்ந்த அக்கறையை பார்த்த சந்தோஷ் மனசுக்குள் ஒருவித அமைதி. சாப்பாடு முடிச்ச பிறகு அனிதா மெதுவா சொன்னாள். சந்தோஷ் அண்ணா, நாளைக்கு சனி அருகில கோயிலுக்கு போயிடலாம் வாங்க, மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். அவர் சற்று தயங்கினாலும் சரிமா போலாம்னு சொன்னார். இருவரும் ஆட்டோல கோயிலுக்கு கிளம்புனாங்க. அவர்கள் தெருவுல போயிட்டு இருந்தபோது சிலர் கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க யாரா புதிய பெண்ணு, தினமும் இந்த வீட்டில தான் இருக்கிறா போல, ஏதோ கதை இருக்கு போல. சந்தோஷ் அதை கேட்டு மனசுக்குள் வருத்தப்பட்டார். ஆனா எதுவும் சொல்லல. கோயில போய் பூஜை முடிச்ச பிறகு இருவரும் சற்று அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ சந்தோஷ் அவளை பார்த்து மெதுவா சொன்னார். அம்மா, உன் மனசு நல்லது. நீயே உன் வாழ்க்கையை சுத்தமா நடத்த முடியும். ஆனா இப்ப உன்னால் வெளியே போய் யாரை நம்ப முடியும்? அனிதா சற்று கூர்ந்து பார்த்து, நான் நம்புறவன் நீங்கதான் அண்ணான்னு சொன்னாள். அந்த நிமிஷம் சந்தோஷ் மனசுக்குள் ஏதோ மாறிவிட்டது. இவளை காப்பாத்தணும், இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். சில நாட்களுக்குப் பிறகு அமைதியா இருவரும் அதே கோயிலையே போய் தெய்வம் முன்னாடி மாலை மாற்றிக்கிட்டு திருமண பந்தத்தில் இணைந்தார்கள். அது பெரிய விழாவாக இல்லை, ஆனால் இரு மனங்களுக்குள்ள நடந்த அமைதியான ஒரு புனித ஒப்பந்தம். திருமணம் நடந்ததற்கு பிறகு சந்தோஷ் மற்றும் அனிதா இருவரும் அமைதியான வாழ்க்கை தொடங்கினாங்க. அனிதா வீட்டு வேலைகளை அன்போடு செய்து, சந்தோஷ் ஓட்டோ வேலையையும் வழக்கம் போல தொடர்ந்து செய்தார். வீட்டில் சிறப்பு திரும்பி இருந்தது. ஒரு நாள் சந்தோஷின் சகோதரி கீர்த்தி திடீர்னு தம்பதிகளை காண வீட்டுக்கே வந்தா. அவள் முகத்தில் சற்று அதிர்ச்சி. அண்ணா, நீ என்னை மறந்துட்டேளா? நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கே சொல்லாம வீட்டுல ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். நான் இதை வேற யாரிடமாவ கேட்கணும்னா நானு சொல்லி சற்று மனக்கசப்போட சொன்னான். சந்தோஷ் மெதுவா சிரிச்சு, அடர் பாவியே தங்கச்சி, இது எதிர்பாராத விஷயம். நானே சரியா யாரிடமோ சொல்ல முடியாமல் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கொடு, எல்லாமே புரிய வச்சிடுறேன்னு அமைதியா சொன்னார். அவள் மூச்சு விட்டபடி, சரி அண்ணா, அது போகட்டும். ஆனா முதல்ல அண்ணியே பேச சொல்லு, நான் அவளையாவது நெருக்கமா பேசணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் கீர்த்தியும் அனிதாவும் மெதுவா பழக ஆரம்பிச்சாங்க. இருவரும் சிரித்து பேசி பழகியதும் வீட்டில் ஒரு புதிய உயிர் வந்த மாதிரி இருந்தது. காலம் கடந்து 3 மாதங்கள் ஆனது. கீர்த்தி வயதில் 3வது மாத கர்ப்பிணியாக இருந்தாள். அவள் சந்தோஷிடம் சொன்னாள். அண்ணா, இப்போ 6 மாதம் ஆனாச்சி, வீட்டுல வளைகாப்பு வச்சா நல்லாசி வரும். ஆனா அதுக்கே கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சந்தோஷ் மனசுக்குள் கலங்கினான். அவன் வருமானம் தாங்கும் அளவுக்கு தான் இருந்தது. இப்போ கடனும் தேவை, வளைகாப்பும் வேண்டும். நான் என்ன செய்றது? வீட்டு காரியமா கடன் எடுக்கணுமா அல்லது வேற வழியா பார்த்துக்கணுமான்னு மனசுக்குள் குழப்பமாய் இருப்பார். அனிதா அதை கவனிச்சாள். அவன் முகத்தில் இருந்த அழுத்தத்தைக் கண்டு, சந்தோஷ், உனக்கு எதுவாக இருந்தாலும் நாம சேர்ந்து சமாளிப்போம், குடும்பம்னா இதுதான். அமைதியா அவன் கையை பிடிச்சாள். அந்த நிமிஷத்தில் சந்தோஷ் புரிந்தார், அவனோட வாழ்க்கை, அவனோட வீட்டின் அமைதி, இவையெல்லாம் அனிதாவால் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. அப்போதுதான் அனிதா மெதுவாக சொன்னாள், சந்தோஷ், உனக்கு கடன் தேவைன்னு புரிஞ்சது. என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, இதுல ஒரு பங்கு எடுத்துக்கோ. உன் தங்கச்சி வளைகாப்பு விழாவுக்கு அதுவே உதவும். சந்தோஷ் அதிர்ச்சி சியோடு கேட்டார். அடப்பாவி, உன்கிட்ட பணமா? நீ எங்கே இருந்து சேமிச்ச? அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், நீ கொடுக்கிற தினசரி செலவுல நான் ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் சேமிச்சேன். 3 வருடமா அந்த குட்டி உண்டியில போட்டு வைத்தேன். இப்போ அந்த பணம் நம்ம தங்கச்சிக்கு பயன்படுறது. கடவுள் இதைத்தான் நம்ம ஆளே செய்ய வைத்திருக்கார் என்று நினைக்கிறேன்னு புன்னகதியோட சொன்னாள். சந்தோஷின் கண்கள் நனைந்தன. எத்தனை பெண்கள் இப்படி யோசிப்பாங்க? நீ என் வாழ்க்கை வந்தது ஒரு ஆசீர்வாதமா என்று சொல்லி அவளுடைய கையை பிடித்தார்.
அதன்பின் அனிதா அந்த படத்தாலே கீர்த்திக்கான வளைகாப்பு விழாவை அழகாக நடத்தினார். வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்தது. கீர்த்திக்கும் பிறகு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே அனிதாவே அம்மா போல பார்த்து கொண்டாள். கீர்த்தி சொல்வாள், எனக்கு அம்மா இல்லாததால அந்த வெற்றிடத்தை நீ நிரப்பிட்டே. அனிதா அக்கா எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனா ஒரு நாள் அனிதா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் திரும்பும்போது ரோட்டோரம் ஒரு பழக்கமான முகத்தை பார்த்தாள். அது அவளுடைய முன்னாள் கணவன் அரவிந்த். அவன் அவளைக் கண்டவுடன் துரத்த ஆரம்பித்தான். பயந்த அனிதா நேராகி வீடு நோக்கி ஓடினாள். அவள் வீட்டுக்குள் நுழைந்ததும் அரவிந்த் கதவை தள்ளி வந்தான். அதே நேரம் சந்தோஷன் தங்கச்சி கீர்த்தியும் அங்கே இருந்தாள். இருவருக்குள்ள சண்டை வெடிச்சது. அவளைக் காப்பாற்ற முயற்சிக்கும் போது கீர்த்திக்கும் காயம். சந்தோஷ் திடீர்னு அங்கே வந்தார். என்னடா இப்படி வீட்டு நடுவுல சண்டை போடுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கத்தினார். அப்போதான் கீர்த்தி சொன்னான், அண்ணா இதுதான் அந்த அரவிந்த், இதுதான் அனிதா அக்காவை ஏமாத்தி துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டவன். இதை அவளே போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தா. இப்போ அவன் ஜாமீன வெளியே வந்திருக்கான். அவன் இப்ப பழி வாங்கணும் என்பதற்காக இதை எல்லாம் செய்தான். சந்தோஷ் குரல் நடுங்கியது. என்னடா நீ ஒரு பெண்ணை இவ்வளவு துன்புறுத்தி இப்ப கூட விடாமல் வரன்னு சொல்லி அவனை வெளியே தள்ளினார். அவனை வீட்டிலிருந்து அனுப்பி வைத்து சந்தோஷ் உள்ளே வந்து அனிதாளை பார்த்து சொன்னார், இப்ப நீ ஏன் நிம்மதியாய் இருமா, உனக்கு எதிராய் யாரும் வர முடியாது. நீ என்னோட மனைவி, உன்னை பாதுகாக்கிறேன் என்ற வாக்குறுதி இன்னும் நிலைநிறுத்தப்படும். அவள் கண்ணீருடன் தலை அசைத்தாள். அந்த நாளிலிருந்து அந்த வீடு ஒரு போர் வென்ற அமைதியை போர் இருந்தது. அனிதாவை துன்புறுத்த முயற்சித்த அரவிந்த் மீண்டும் வெளியில் வந்து பிரச்சனை செய்யப் போகிறான் என்று அறிந்தவுடன் சந்தோஷ் தன் மனசுக்குள் தீர்மானித்தான், இவனை நிறுத்தணும், இல்லன்னா இது ஒரு நாளும் முடிவதில்லை. அவனுடன் நண்பன் ரவியுடன் பேசி இருவரும் நேராக போலீஸை தொடர்பு கொண்டார்கள். சந்தோஷ் அமைதியா சொன்னார், சார், எங்கள் வீட்டுக்கு இரவில் யாரோ புகுந்திருக்காங்க. பெண்கள் உள்ளே இருந்தாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த இரவிலேயே போலீஸ் வந்து அரவிந்தை பிடிச்சு திண்டுக்கல் தேசனுக்கு அழைத்துச் சென்றது. அவன் மீது பெண் மீதான மிரட்டல் முயற்சி, சட்டவிரோத நுழைவு ஆகிய குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை பார்த்த அனிதா அதிர்ச்சியோடும் நிம்மதியோடும் அழுதாள். சந்தோஷ் அவளது கையை பிடித்து, நீ கலங்காதமா, இனிமே நம்ம வாழ்க்கை எந்த சிரமத்தையும் வெல்லும். நான் உன்கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறேன். யாரும் உன்னிடம் கை மேய்க்க முடியாதுன்னு சொன்னார். அதன் பின் அவர்கள் வாழ்க்கை அமைதியாக வழியிலே சென்று கொண்டிருந்தது. அனிதா அடிக்கடி சொல்லுவாள், நீயே எனக்கு தெய்வம் மாதிரி சந்தோஷ், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். யாரும் தடுத்தாலும் என் உயிர் உன்னோடதான். அதை கேட்டு சிரித்தார் சந்தோஷ். அந்த நிமிஷம் அவனுக்குதான் உண்மையான மகிழ்ச்சி என்னென்ன புரிந்தது. அதற்குள் அனிதா கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. அந்த செய்தி இருவருக்கும் அளவில்லா சந்தோஷத்தை அளித்தது. 9 மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளை கையில் எடுத்த சந்தோஷ் கண்களால் கண்ணீர் வடித்தார். இது கடவுளின் ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை முழுதும் போராட்டமானாலும் இதுதான் அதன் பரிசுன்னு சொன்னார். அனிதாவும் சிரித்துக் கொண்டே பதிலளித்தாள், கடவுள் எனக்கு ஒரே ஆசையை நிறைவேற்றியிருக்கார். என் வாழ்க்கையை உண்மையா நேசிக்கிற ஒரு மனிதனுடையே நான் இப்போ முழுமையாக இருக்கேன். அந்த வீட்டில் அந்த நாளிலிருந்து ஒலி கேட்டது. ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு, ஒரு பெண்ணின் நிம்மதி மூச்சு, ஒரு மனிதனின் பெருமித நிம்மதி. அவர்கள் வாழ்க்கை இனிமையாக முடிந்தது. உண்மையும் பாசமும் வெற்றி பெற்றது. இப்போ எனக்கு தோணுது, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் மேய்க்கிறார். நானும் என் வாழ்க்கையிலையும் அதை உணர்ந்துட்டேன். இப்போ என் வாழ்க்கை ரொம்ப அமைதியா போகுது. எனக்கொன்னு ஒரு அழகான மனைவி அனிதா, ஒரு சிறிய பெண் குழந்தை, இன்னொரு பக்கம் என் ஆட்டோ, என் சாமி மாதிரி தோழில். இதெல்லாம் சேர்ந்தாதான் என் உலகம். ஒவ்வொரு காலை எழுந்தா என் குழந்தை சிரிச்சா போதும்.
அதுதான் எனக்கு ஆனந்தம். நான் வாழ்க்கையில் அடைந்த பெரிய வெற்றி அதுதான். ஒரு குடும்பம், ஒரு பாசம், ஒரு நிம்மதி. நம்ம சந்தோஷ் வாழ்க்கை இப்போ சரியான பாதையில சந்தோஷமா நகர ஆரம்பிச்சிருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க.